பிதாவே, இங்க என்ன சொல்லுது? பிதாவே என் ஆவியே. ஆரம்பத்துல பிதாதான், முடிக்கிறது நம்ம வாழ்க்கையை வாழும் போது இயேசுதான், மறிக்கும் போது இயேசுதான். இதுதான் வாழும் போதும் இயேசு, மறிக்கும் போதும் இயேசுதான். எழுந்திருக்கும் போதும் ஜெபம், படுக்கும் போதும் ஜெபம். 7 வார்த்தைகளை சிலுவையை நிறைவேற்றின பிறகு நாம் இன்னைக்கு சுதந்திரவாதியா இருக்கிறோம். கொரியா, ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். கொரியா தேசத்துல கருப்பு இனர் மனிதர்கள் அடிமை. கருப்பு இனர் வெள்ளைக்காரனுக்கு, கருப்பினத்துக்கு இங்க எப்பயுமே அமெரிக்காவில் இருக்கும். இந்த கருப்பு வெள்ளைக்கார, இந்த கருப்பினத்துக்காரர்கள் வெள்ளைக்காரர்களுக்கு அடிமையா என்ன செய்வார்கள்? விற்பார்கள். அடிமையா விற்கும் போது அப்பொழுது அங்க இருக்கிற ஓனர்கள், பெரிய பெரிய ஓனர்கள் பணத்தை கொடுத்து ஒவ்வொரு மனிதரை வாங்கி கொண்டு போவார்கள். அப்பொழுது ஒரு 20 வயசு நிறைந்த ஒரு பெண் அவள் விற்கிறதுக்கு கொண்டு வர்றார்கள். விற்கிறதுக்கு கொண்டு வந்த பிறகு எல்லாரும் இந்த பெண்ணை பார்த்து பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். $10, $100, $500 என்று சொல்லி டாலர் கணக்கிற பேசிக் கொண்டிருக்கிறார். இவள் மனம் துடித்துக் கொண்டிருக்கு. எந்த மனுஷனிடத்தில் நான் போய் சேர போறனோ, எந்த மனுஷனிடத்துல நான் சிக்க போறனோ, சிக்கிற மனுஷன் என்ன செய்ய போறானோ, என்ன பண்ண போறானோ. இந்த மனசு பேதளித்துக் கொண்டு இருக்குது, நடுங்கிக் கொண்டு இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் இந்த பெண்ணுக்காக பேரம் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். டாலர் கணக்கில் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு ஐஸ்வர்யவான் வந்தான். பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் வந்தான். அந்த மனுஷன் வந்து யாரும் கொடுக்க முடியாத ஒரு மதிப்பை என்ன செய்ய, பணத்தை இவங்களுக்கு கொடுத்தான். யாருக்கும் கொடுக்க முடியாத பணத்தை இவங்களுக்கு கொடுத்து அவன் சொல்லுகிறான், நான் இந்த பெண்ணை விலை கொடுத்து வாங்குகிறேன். இந்த பெண்ணை விலை கொடுத்து என்ன செய்கிறேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை என்ன செய்யறான்னு விலை கொடுத்து வாங்கிக்கிறேன். யாரும் கொடுக்க முடியாத மதிப்பை விலை கொடுத்தான். அந்த பெண்ணை வாங்கினான், அக்ரிமெண்ட் போட்டான். அந்த பெண் இவனுக்கு அடிமையாயிடுச்சு, சொந்தமாயிடுச்சு. இவளை நடந்து பின்னாடியே வாரா. வந்தோட இந்த எஜமான் என்னையே என்ன செய்ய போறானோ என்று சொல்லி காரி என்ன செய்யலாமா, இந்த பெண் அவளை துப்புனாலாமா. என்னை மோசமா என்னை நடத்த போகிறார், இந்த கொடூர பாவி இத்தனை பணம் கொடுத்து என்னை வாங்கியிருக்காரு என்று சொன்னால் இவர்களை காட்டில் நீ மோசமா என்னையே நடத்த போகிறையே என்று சொல்லி மூஞ்சிலே துப்புனாலாமா. அதே வாங்கிடம் கொஞ்சம் நேரங்கள் என்ன செஞ்சலாமா, அந்த வாங்கின பத்திரம் இருக்கு இல்லையா, கையெழுத்து போட்ட பத்திரத்தை வாங்கி 2 கிழிச்சு அந்த பெண்ணோட கரத்திலே கொடுத்தான். இப்பொழுது நீ ஒரு சுதந்திரவாதி. யாரும் உன்னை என்ன செய்ய மாட்டார்கள், தொடமாட்டார்கள். நீ விலை கொடுத்து வாங்கிட்டேன், நீ உனக்கு இஷ்டப்படி எங்க வேணாலும் நீ போய்க்க, நீ யாருக்கும் அடிமை இல்லை. உடனே அந்த பெண் அந்த எஜமானுடைய காலடியில விழுந்து, உன்னையே போல ஒரு உத்தமன் யாரும் இல்லை, நான் உன் கூடையே வந்து விடுகிறேன் என்று சொல்லி அவரை காலை கட்டி பிடித்தானாம். அதே போலதான் இயேசு உங்களையும் என்னையும் சிலுவையில விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாம் ஒரு சுதந்திரவாதி, நாம் ஒரு விடுதலை பெற்றவர்கள். நாம் சுதந்திரமா இருக்கும்படி அவர் சிலுவையிலே அறைந்தார்.